ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? நான் உங்கள் சுரேஷ். இன்னைக்கு கேப்சிகம் வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். ரெஸ்டாரண்ட்டில் எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி வீட்லேயே நம்ம சுவையை மாறாமல் செய்யலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த கேப்சிகம் கறி வந்து நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, வெரைட்டி ரைஸு கூட வச்சு சாப்பிடும் போது நல்லா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்றதை பிரஸ் பண்ணுங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். Welcome to Papa's Cooking. இதுதான் தேவையான பொருட்கள். ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் சூடான உடனே ஆயில் சேர்த்துக்குங்க. ஒரு டைஸ் பண்ண வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம வெட்டி வச்ச கேப்சிகத்தை அதில் சேர்த்துக்கலாம். உங்கள் கையில் என்ன கலர் கிடைக்குதோ அந்த கலரில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். லைட்டாக வதக்கிட்டு வெளியே எடுத்துடலாம். இது ஃபுல்லாக வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம வெளியே எடுத்தாச்சு. அதே பேனில் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சீரகத்தை போட்டு தாளிச்சிக்கோங்க. இப்போது பொடியாக நறுக்குன வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ஆனோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு வதக்கிங்க. இஞ்சி பூண்டில் இருக்கிற பச்சை வாசனெல்லாம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்துட்டு வதக்கிங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்குங்க. இது நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த டிஷ்ஷு வந்து செய்து ரொம்ப ஈஸி, வெரி சிம்பிளான டிஷ் இது. ஆனால் டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டுட்டு நல்லா கொதிக்க விடலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதை குக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ வந்து தயிர் ஒரு கப்பு வந்து சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமி கலர் ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ திருப்பியும் ஒரு லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு கொதிக்க விடுங்க. அப்பப்போ கலக்கி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சு இல்லைங்களா வெங்காயம், கேப்சிகம், அதை வந்து நான் இதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வெங்காயம், கேப்சிகம் வந்து நறுக்குன்னு இருக்கணும். அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு பிடிக்கலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் இதில் நல்லா வதக்கி நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போ வந்து வாசனைக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான கேப்சிகம் கறி வந்து ரெடி பண்ணிட்டோம். ரெஸ்டாரண்ட் சைடில் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் கஸ்தூரி மேதி வந்து நான் கார்னிஷ்காக மேலே தூவிக்கிறேன். நீங்கள் கொத்தமல்லியோ இல்லை உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது நல்லா கார்னிஷுக்கு தூவிக்கிங்க. நல்லா வாசமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் கூட ஆகலை, ஆனால் நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம ஒரு கறி ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட் பண்ணுறது தான் எங்களுக்கு நல்லா அடுத்தடுத்த வீடியோ வந்து இன்னும் பெட்டராக நாங்கள் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னும் சூப்பராக இருக்குது பாருங்கள். கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். Thanks for watching Papa's Cooking. Don't forget to like, share, and subscribe.